வடமொழியில் ஒரு காவியத்தை இயற்றினார்கள், சகுந்தலை என்கிற ஒரு காவியம். அதுல பெண் பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சகுந்தலை போய் தோட்டத்துல மலர் செடிகளுக்கு தண்ணி விடுவாங்க. செடி கொடி மரம்லாம் இருக்கும், தண்ணி விடுவாங்க. அவளுக்கு தோழியா 2 பேர் இருப்பாங்க. சகுந்தலை இவங்க 2 பேரோட தான் மலர் தோட்டத்துக்கு போவா, தண்ணி விடுவா, மலர் செடி கொடிக்கு தண்ணி விடுவா. இப்படி வளர்க்கிறார் மலர் செடி கொடி. அவங்க அப்பா பேரு கண்வர். இப்போ சகுந்தலை பெரிய பொண்ணா ஆயிட்டா, இந்த குழந்தையா இருந்தா பெரிய பொண்ணா ஆயிட்டா. ஆனாலும் கூட தண்ணீர் விடுறா, அதே வேலையை செய்யறா. அந்த சருகுகள் உதிர்ந்து விழுகின்ற பொழுது அதை எடுத்து அப்புறப்படுத்துவது, இப்படி அந்த தோட்டத்தை நாளோடு பராமரித்துக் கொண்டே வருகிறாள். திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்த உடனே கணவன் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல். அப்பொழுது சகுந்தலை அப்பாவை பிடித்துக் கொண்டு அழவில்லை மாணவர்களே. கணவன் வீட்டுக்கு போகணும், கணவன் வீட்டுக்கு போகணும். போகின்ற பொழுது அம்மாவை பிரிய போறோம், அப்பாவை பிரிய போறோம் என்று அப்பாவை பிடித்துக் கொண்டு அம்மாவை பிடித்துக் கொண்டு சகுந்தலை அழவில்லை. அப்புறம் தோழி அனசூயை பிடித்தும் அழவில்லை. பிரிய பதை அவளையும் பிடிச்சுக்கிட்டு அழல. வேற யாரும் சார் பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க? மெய் சிலிர்க்கிறது மாணவர்களே. அவள் வளர்த்த மல்லிகை செடி, அவள் வளர்த்த மரம் செடி கொடி போய் நின்று கொண்டு, நிலாவே நீதான், ஒளியே நீதான், வெளிச்சமே நீதான், வானமே நீதான், உன்னைதான் நான் எப்படி பிரிய போகிறேன் என்று சொல்லி அந்த செடியை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். யார் என்றால் சகுந்தலை. இப்படி மனிதர்கள் மரங்களை நேசித்தார்கள் என்று தமிழும் சொல்கிறது, வடமொழியும் சொல்கிறது. மனிதர்கள் மரங்களை நேசித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களை நேசிப்பதற்கு பெரிய அளவில் பாகுபாடாக, தடைக்கல்லாக சிந்திக்கிறார்கள். அழகான ஒரு புத்தகம் இருக்கு, அதுல ஒரு திருமணம் என்ற ஒரு கதை சொல்றேன். இப்ப திருமணம்னா என்ன பண்றாங்க? பந்தல் போடுறானா? திருமணம்னா பந்தல் போடுறானா? அதெல்லாம் வேற என்ன பந்தல் போடுறான்? சாமி என்ன பந்தல் போடுறானா? அப்புறம் மணப்பெண் வந்துடுறாங்க, மகன் வந்துடுறாரு, அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க, இவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. இப்போ அடுத்ததை யார் வருவா? யார் வரா? யார் வரா? இந்த மனநிலையை இன்றைக்கு நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் 3000 ஆண்டுக்கு முன்பு நான் கற்பனையாக, கதையாக சொல்லவில்லை மாணவர்களே, எல்லாம் எவிடன்ஸோடு, ஆதாரங்களோடு, சான்றுகளோடு சொல்கிறேன். அகநாடம் என்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது. அகநாடம் என்ற ஒரு புத்தகம் தமிழர்களுடைய திருமண முறை, தமிழர்களின் திருமண முறை எப்படி இருக்கின்றது என்றால், என் அன்பிற்குரிய மாணவர்களே, மணலினை பறக்க வைத்து விடுகிறார்கள். வீட்டுக்கு முன்னாடி மணலினை கொட்டி பறக்க வைத்து விடுகிறார்கள், பந்தல் போடுகிறார்கள். அப்புறம் உளுத்தம் பருப்புல வடை, பொங்கல், கறி சோறு என்றெல்லாம் ஏற்பாடு செய்து விருந்தினர்களை, திருமணத்திற்கு வருபவர்களை உபசரிக்கிறார்கள். சரி, திருமணம் எப்படி நடைபெற்றது என்றால், ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி உட்கார்ந்து இருப்பார்கள். அதுல இன்னைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவங்க யாரா இருக்கிறாங்க? ஆண்களா இருக்கிறார், அல்லது கட்சி தலைவர், அல்லது பெரிய பணக்காரர் என்று இருக்கிறார்கள். அன்னைக்கு திருமணத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் அகநானூறு சொல்வது எதுவென்றால், பெண்கள் தான் தலைமை தாங்கி இருக்கிறார்கள். பெண்கள் வாழ்க்கையில் வயதால், அனுபவத்தால் உயர்ந்த பெண்கள் தான் திருமணத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இப்போ தலைமை தாங்கின பெண்மணி என்ன செய்தார்கள்? தாலி கட்டினார்களா? தாலி கட்டவில்லை. மாறாக ஊர் முன்னாடி மல்லிகை பூவினை எடுத்து தலைவன் தலைவியினுடைய கூந்தலில் சூடிவிட்டால் திருமணம் முடிந்துவிடும். எல்லாரும் வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள். இதுதான் தமிழர்களின் திருமண முறையாக அகநானூறு சொல்கிறது.